السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من شغله القرآن عن ذكري ومسألتي أعطيته أفضل ما أعطي السائلين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமமாக இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய காலங்களை நாம் அடைந்திருக்கிறோம். அவனுக்கு பொருத்தமான மஸ்ஜிதில், அவனுக்கு பொருத்தமான நல்ல அமல்களில், அவனுக்கு பிரியமான கலாம் ஷரீஃபை ஓதியும் கேட்டும் இன்றைய தினத்தினுடைய தராவீஹை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியமான இந்த ரமலானுடைய துவக்கம் சிறப்பாக அவனுக்கு பொருத்தமாக அமைந்தது போலவே ரமலானுடைய காலங்கள் அனைத்திலேயும் அல்லாஹு தஆலா இது போன்ற மனநிறைவோடு நிறைய அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய காலங்கள் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆரோக்கியமாக இன்னும் இன்னும் நிறைய அமல்கள் செய்வதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, கேட்பதற்கு, தொழுவதற்கு, ஜிக்ர், இஸ்திக்ஃபார், ஸலவாத் என்று தொடர்ந்து பல்வேறு நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை காரணமாக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஓராண்டில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியமும் நசீபும் ரமலானை நாம் அடைவதுதான். அல்லாஹு தஆலா அடைகிற பெரும் நசீபை தந்தான். அமலுக்கான நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நெருக்கடியிலேயும் ரமலானை நாம் பாவங்களை கொண்டு ரமலானை நாம் இழிவுபடுத்தி விடாமல், சங்கடப்படுத்தி விடாமல், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரமலான் என்று சொன்னாலே அது குர்ஆன் தான். ரமலான் என்பது அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அல்லாஹ் குர்ஆனில் ரமலானை அறிமுகப்படுத்துகிற பொழுது, ரமலானை அடையாளம் காட்டுகிற பொழுது, ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் தெரியுமா, அது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உம்மத்தினுடைய சொத்து குர்ஆன் தான். இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு குர்ஆன் தான். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு குர்ஆன் தான். குர்ஆன் ரமலானுடைய காலங்கள் முழுவதும் குர்ஆனின் மீது இந்த சமுதாயம் கிடையாக கிடக்க வேண்டும். மற்ற காலங்களில் எப்படியோ, ஆனால் ரமலானில் குர்ஆனுடைய தொடர்பை நாம் எடுத்துக்கொண்டால் காலமெல்லாம் அது குர்ஆனுடைய தொடர்பாக மாறும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம். குர்ஆனுடைய துவக்கம் என்ன? அல்லாஹ் இப்படித்தான் ஆரம்பிக்கிறான். அலிஃப் லாம் மீம். என்ன அர்த்தம்? அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அலிஃப் லாம் மீம் குர்ஆனுடைய முதல் வார்த்தைக்கு அர்த்தம் உலகத்தில் எந்த மொழிபெயர்ப்பிலையும்
மொழிபெயர்க்கப்படாது. யாரும் சொல்லிவிட முடியாது. அதற்கு கீழ் இப்படித்தான் எழுதி வைப்பார்கள். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அதன் பொருள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படித்தான் குர்ஆன் ஆரம்பிக்கும். குர்ஆனுடைய துவக்க வார்த்தையே அது குர்ஆனுடைய பாஸ்வேர்டு. குர்ஆனுடைய துவக்க வார்த்தை என்ன? ஒரு லேப்டாப்புக்கு பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி குர்ஆனுடைய பாஸ்வேர்டு அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் கிடையாது என்பதல்ல, அர்த்தம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அதை தான் வைத்திருக்கிறான். அதன் பொருளை அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன சொல்ல வருது இந்த உம்மத்திற்கு? நீ குர்ஆனை தொடங்குகிற பொழுது, துவங்குகிற பொழுது அலிஃப் லாம் மீம், எனக்கு எதுவுமே தெரியாது, என் இறைவனுக்கு தான் தெரியும் என்று பணிவுடன் நீ குர்ஆனுக்கு உள்ளே வா. நீ பணிவாக குர்ஆனுக்கு உள்ளே வா. வந்துவிட்டால் குர்ஆன் உனக்கு எல்லா இல்மையும் கொடுக்கும், எல்லா கல்வியையும் கொடுக்கும். ஜாலிகல் கிதாப், அல்லாஹ் இந்த குர்ஆனை இப்படித்தான் அடையாளப்படுத்துகிறார். இந்த வேதம் தெரியுமா? லா ரைப ஃபீஹி, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வேதம் இது. உலகத்தில் எத்தனையோ வேதங்கள், தௌராத், இன்ஜீல், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அது எத்தனை பிரதிகள் இருக்கிறது? 80க்கும் மேற்பட்ட பிரதிகளை இன்றைக்கு பழைய ஏற்பாடு தௌராத் வச்சிருக்கிறாங்க. அத்தனையும் இறைவனுடைய வேதம் சொல்றாங்க. ஆனால் இறக்கப்பட்ட மொழியில, அபரானிலேயோ, சுரியானிலேயோ, யுனானிலேயோ இறக்கப்பட்ட மொழியில உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது. ஜாலிகல் கிதாப், இது மட்டும்தான் தெளிவான வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லா ரைப ஃபீஹி, அதுல சந்தேகம் இல்லை. இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட பெரிய பொக்கிஷம் பெருமக்களே. அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான். சூரத்துர் ரஹ்மான் ஒரு சூரா இருக்குது. சூரத்துர் ரஹ்மான், அந்த சூறால அல்லாஹ் நமக்கு செய்கிற எல்லா அருட்கொடையை பத்தி அல்லாஹ் பேசுவான். மனுஷனுக்கு என்னென்ன அருட்கொடைகளை செய்யறானோ அதை பத்தி அல்லாஹ் பேசுவான். சூரத்துர் ரஹ்மான்ல பேசிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நட்சத்திரத்தை தந்தேன், வானத்தை தந்தேன், பூமியை தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான், உங்க ரப்புனுடைய அருட்கொடையில உங்களால எதை பொய்யாக்க முடியும் அல்லாஹ் கேட்பான். இது 31 இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துர் ரஹ்மான்ல. அவன் செய்கிற அருட்கொடைகளை பூரா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். வானம், பூமி, கடல், மனுஷனுக்கு செஞ்ச எல்லா அருட்கொடைகளையும் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் முதல்ல அந்த சூறாவை எப்படி ஆரம்பிப்பான் தெரியுமா? மனுஷனுக்கு நான் கொடுத்த அருட்கொடையில பெரிய அருட்கொடையே அர் ரஹ்மான், ரஹ்மானின் மீது சத்தியம், அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் நமக்கு தந்த பேர் அருட்கொடை குர்ஆன் தான். பெரிய பொக்கிஷம் அது. இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது குர்ஆன் தான். எத்தனை நெருக்கடிகள்ல இந்த உம்மத்தை பாதுகாத்திருக்கு தெரியுமா? குர்ஆன் அது இந்த உம்மத்தை பாதுகாக்குது. அந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறான். குர்ஆனை பாதுகாக்கிறது யாரு? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். ஆனா குர்ஆன் இந்த உம்மத்தை பாதுகாக்குது. எத்தனையோ நெருக்கடிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாஸா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், எத்தனை பேர் கற்பனை செய்தார்கள் தெரியுமா? எத்தனை எதிரிகள் கற்பனை செய்தார்கள் தெரியுமா? இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, இனி இந்த உம்மத்து படுத்துரும், இந்த உம்மத்து வீழ்ந்துரும், இந்த உம்மத்து வீழ்ச்சி அடைந்துரும். இவர் மரணத்திற்கு பின்னால் இனி ஒருவர் இந்த உம்மத்தை தூக்கிட்டு வர முடியாது, இந்த உம்மத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர முடியாது. கற்பனை செய்த முனாஃபிகீன்கள், யூதர்கள், நஸ்ரானிகள், முஷ்ரிக்குகள், மக்கா குறைஷிகள் எத்தனை பேர்கள் தெரியுமா? இந்த உம்மத்துக்கு இனி வாழ்வு கிடையாதுன்னு நினைச்சாங்க. நபி மௌத்தாயிட்டாங்க. பேச முடியாமல் இருந்த இந்த உம்மத்து, நபியினுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் இருந்த உம்மத்து, இனி அடுத்த கட்டம் இந்த உம்மத்து என்ன செய்ய போகிறதோ? ஒரு குர்ஆன் ஆயத்து தான் இந்த உம்மத்தை காப்பாற்றுறது. ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்து தான். குர்ஆனை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு ஆயத்து இந்த உம்மத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் எடுத்துட்டு போக நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். குர்ஆன் தெளிவா சொல்லிட்டு, முஹம்மது நபி யார் தெரியுமா? அவர் ஒரு தூதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர். கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதுக்கு முன்னால நிறைய தூதர்கள் வந்தாங்க, வந்துட்டாங்க, போயிட்டாங்க. அஃபைமாத அவ் குத்திலன் கலபத்தும், ஒருவேளை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டா, கொல்லப்பட்டுட்டா, நீங்க பழைய மார்க்கத்துக்கு மாறிடுவீங்களா? மார்க்கத்தை விட்டுருவீங்களா? தீனை விட்டு வெளியே வந்துடுவீங்களா? நஷ்டம் யாருக்கு?
இந்த ஒரு ஆயத்து தாங்க இந்த உம்மத்தை மறுபடியும் தட்டி எழுப்புச்சு. முஸ்லிம்கள் சோர்ந்து இருக்கிற காலகட்டங்களில் எல்லாம் குர்ஆன் தான் காப்பாற்றிருக்கு. நம்ம வீட்டில் வச்சிருக்கிற குர்ஆன், பள்ளிவாசல் வச்சிருக்கிற குர்ஆன் நம்ம எப்படி பார்க்கிறோம் தெரியாது. இந்த உம்மத்து குர்ஆனை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாது. இந்த உம்மத்து குர்ஆனை வீட்டில் சும்மா பறக்கத்துக்காக வச்சிருக்குதான்னு தெரியாது. ஆனால் இந்த உம்மத்துக்கு நெருக்கடி வருகிற பொழுதெல்லாம் குர்ஆன் தான் காப்பாற்றிருக்கு. குர்ஆன் சாதாரணமாக நினைக்காதீங்க. நிறைய புரட்சிகளை கண்டிருக்குது, நிறைய புரட்சியாளர்களை வென்றிருக்கு. வந்தவர்கள் எத்தனை பேர்கள் குர்ஆனோடு வந்தார்கள் தெரியுமா? ஜெர்மனியில் இருந்து ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துச்சு. உலகத்தில் உள்ள எல்லா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பூரா கலெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரதி ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சான். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். ஜெர்மன் கிறிஸ்தவர்களால் தாங்க முடியலை. 45,000 குர்ஆனுடைய பிரதிகளை உலகம் முழுக்க என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. எல்லா நாடுகள்ல இருந்து, ஆசியால, ஆப்பிரிக்கால, எல்லா நாடுகள்ல இருந்து குர்ஆனுடைய பிரதிகள் 45,000 பிரதிகள் வச்சு ஆய்வுக்கு வச்சாங்க. ஒரு எழுத்துல மாற்றம் இருக்கணுமே. அல்லாஹ், ஒரு எழுத்து. நீங்க பழைய ஏற்பாடு தௌராத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஷாவுடைய தௌராத்து, தாவூதினுடைய தௌராத்தே ஒவ்வொரு ஆளுடைய பேர்ல இருக்கும். நீங்க அமெரிக்காவில் போய் குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் குர்ஆனுடைய ஆத்தர் அல்லாஹ்வா தான் இருப்பான். நீங்க இந்தியாவில் குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் குர்ஆனுடைய ஆத்தர் அல்லாஹ்வா தான் இருப்பான். குர்ஆனுடைய எழுத்தாளர் அல்லாஹ் தான், ரப்பு தான். குர்ஆன் பல்வேறு காலகட்டங்களில் எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது, பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கிறது. பிரான்ஸ் குர்ஆனுக்கு எதிராக பெரிய அளவில் தாவா செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம், குர்ஆனை அழிக்கிறதுக்காக ஒழிக்கிறதுக்காக பெரிய முயற்சிகள் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பிரான்சினுடைய பார்லிமெண்ட் எம்பி ஒருத்தர் இஸ்லாமாயி களிமா சொல்றார். பெரிய விஷயம் அது. அப்புறம் அவர் களிமா சொல்லி ஒரு பிரான்சினுடைய ஒரு பார்லிமெண்ட் எம்பி களிமா சொல்றாருன்னா அத்தனை பேர்களுடைய கவனமும் மீடியாவும் அவர் நோக்கி திரும்புது. ஏன்னா பிரான்ஸ் குர்ஆனுக்கு எதிராக பெரிய அளவில் புரட்சியை நடத்துது. குர்ஆனை அழிக்கணுங்கிறது பெரிய புரட்சி. அந்த காலகட்டத்தில் ஒரு எம்பி முஸ்லீம் ஆகிறார். எல்லாரும் போய் அவரை ஆச்சரியமா பார்க்கிறாங்க. எகிப்தினுடைய ஒரு மீடியாக்காரர் மஹமூது மிஸ்ரி அவருடைய பெயர். அவர் போய் அவரை இன்டர்வியூ எடுக்கிறார், பேட்டி எடுக்கிறாரு. என்னங்க, பிரான்ஸ் முழுக்க குர்ஆனுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி களிமா சொல்லி முஸ்லீம் ஆகுறீங்க அப்படின்னு அவர் கேட்டப்ப அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் காலமெல்லாம் கடல் பயணத்திலேயே என் காலத்தை கழிச்சவன். நான் கடல் பயணத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். நிறைய அற்புதங்களையும் பெரிய பெரிய ஆச்சரியங்களையும் நான் கடலில் பார்த்துருக்கிறேன். கடல் ஆழத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன். என்னுடைய பணங்காசுகளை நிறைய நான் கடல் பயணத்திற்காக செலவழித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கடலினுடைய ஆழம் எப்படி இருக்கும், மேலே எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் நிறைய ஆய்வு செஞ்சவன் சொல்லிட்டு அவர் சொன்னார். யதார்த்தமாக குர்ஆனுடைய ஒரு வசனம் எனக்கு கிடைச்சிச்சு, நான் பார்த்தேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான், இறைவன் வாழ்க்கையில் நல்ல அமல்கள் ஈமான் இல்லாமல் நல்ல காரியங்கள் செஞ்சு வீணாக்கிறவங்களை ஒப்பிட்டு பேசுகிறான். அப்படி பேசும்போது ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அவர்களுடைய அமல்கள் வீணானது. எது மாதிரி வீணானதுன்னா, கடலுக்கு ஆழத்தில் போய் இருக்கிற ஒருத்தன் அவுக்க குலுமாத்தின் ஃபீ பஹ்ரில் லுஜ்ஜி யக்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி. அலைக்கு மேல் அலை இருக்குது கடல். ஆழத்துக்கு உள்ள போனீங்கன்னா கடுமையான இருள் இருக்கும். கடலினுடைய ஆழத்தில் என்ன இருக்கும்? கடுமையான இருள் இருக்கும்னு. ஒரு இருள் அல்ல, பல இருள் இருக்கும். இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா. சூரத்து நூர்ல இந்த வசனம். அவன் கையை கூட அவனால பார்க்க முடியாது, அது இருட்டா இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். கடல் ஆழத்துக்கு போயிட்டேன்னா எவ்வளவு இருட்டா இருக்கும்னா ஓ கையே உனக்கு தெரியாது, ஒளியே இல்லை, இருளா இருக்கும் அப்படிங்கிற இந்த வசனத்தை நான் படித்தேன். கடல் ஆழம் எவ்வளவு கருமையாகவும் இருளாக இருக்குங்கிறத நான் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு இந்த வசனத்தை காட்டிட்டு நான் கேட்டேன், உங்கள் முகமது நபி கடல் பயணம் செஞ்சுருக்கிறாரான்னு நான் கேட்டேன். உங்கள் முகமது நபி கடல் பயணம் செஞ்சுருக்கிறாரா? அந்த முஸ்லீம் சொன்னார், எங்கள் முகமது நபி கடல் பயணம் மாத்திரமல்ல, கடலையே வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாழ்நாளில் கடலையே பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியம். உமர் ரலியல்லாஹு பார்த்தது கிடையாது. ஒரு தடவை கடலை பற்றி அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு யார சொல்லலாம், கடல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கடலையே பார்த்ததில்லைன்னு சொன்ன உடனே அல்லாஹு அக்பர், வாழ்நாளில் கடலையே பார்க்காத ஒருவர் கடலினுடைய ஆழத்தை பற்றியும் கடலின் இருளை பற்றியும் இவ்வளவு பேசுகிறாரா என்று சொன்னார். இது மனித வார்த்தை அல்ல, இறைவனுடைய வார்த்தை சொல்லிட்டு நான் களிமா சொன்னேன்னு அவர் சொல்றார். எங்கே புரட்சிகள் வெடிக்குமோ, குர்ஆனுக்கு எதிராக அழுத்தங்கள் இருக்குமோ, குர்ஆனுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குமோ, குர்ஆனை ஒழிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் இருக்குமோ, அங்கிருந்து தான் குர்ஆன் அவர்களை வென்றெடுத்து வேர் விட்டு தொடரும். குர்ஆனுடைய சக்தி நாம வழங்குறது இல்லை, கையில் வச்சிருக்கிறோம். இந்த குர்ஆனை ஓதுறோம், கேட்கிறோம். குர்ஆனுடைய அருமையை பெருமையை எத்தனையோ பேர்கள் விளங்கி இருக்கிறாங்க. உலகத்தில் குர்ஆனுக்கு எதிராக நெருக்கடி தந்த நாடுகள்ல துருக்கியும் ஒன்று. துருக்கியில் இந்த கமால்னு ஒருத்தன் ஆட்சியில் உட்கார்ந்தான். குர்ஆனை மக்களை எப்படியாவது அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக அவன் செய்த பெரிய வேலை என்னன்னா, அரபியில் தொழுகக்கூடாது, அரபியில் பாங்கு சொல்லக்கூடாது, அரபியில் குர்ஆன் ஓதக்கூடாது. நீ குர்ஆன் ஓதுறான்னா நீ தர்ஜுமாவை எடுத்து படி, மொழிபெயர்ப்பு படி. நீ அரபு மொழியில் என்ன செய்யக்கூடாது. துருக்கியில் நடந்துச்சுங்க. கமால் நடத்திய அந்த ஆட்சியை நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆனுக்கு எதிராக நடந்த வரலாற்றை விவரிக்க முடியாது. அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்க படிக்கணும். குர்ஆனுக்கு எதிராக பெரிய யுத்த பிரகடனம். ஆனால் அதே துருக்கியில இருந்து தான் உலகத்தில் குர்ஆனை தஜ்வீதோடு சுத்தமா ஓதுறவங்க உலகத்திலேயே முதன்மையான இடம் துருக்கிக்காரங்க. குர்ஆன் சுத்தமா ஓதுறவங்க தஜ்வீதோடு சட்டத்திட்டங்களை உலகத்தில் ஓதுறது யாரு? துருக்கிக்காரங்களால ஓத முடியும். அவங்க தான் முதல்ல. என்ன, அங்கதான் அடக்குமுறை. எங்கே குர்ஆன் அடக்கப்பட்டுச்சோ, ஒடுக்கப்பட்டுச்சோ, அங்கேதான் திமிரி எழுந்து வரும். குர்ஆனை தெரியாம கையை வச்சவங்க பூரா மாட்டிக்கிட்டாங்க. குர்ஆனுக்கு எதிரான உலகத்தில் எத்தனை பேர்கள். அதே துருக்கியை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, துருக்கி அன்னைக்கு பெரிய அளவில் உலகத்தையே கோலாச்சிய நாடு. அந்த துருக்கியில கான்ஸ்டன்டினோபிள் தான் தலைநகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் என் உம்மத்தில் ஒரு ஹாஃபிஸ் தான் அந்த நகரத்தை கைப்பற்றுவாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுல் ஃபாத்திஹ் ஒரு 17 வயசு பையன் கான்ஸ்டன்டினோபிள் துருக்கியினுடைய தலைமையகத்தை கையெடுத்து கொடுத்தாங்க, கைப்பற்றி கொடுத்தாங்க. ரசூலுடைய கனவு அது. யார்? ஹாஃபிஸ். அவர் குர்ஆனை கொண்டு தான் அந்த துருக்கியை கைப்பற்றப்பட்டுச்சு. இன்னைக்கும் கூட மக்கா துருக்கியினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. எந்த துருக்கிய அடக்குமுறைக்குள் கையெடுத்தார்களோ அந்த துருக்கி குர்ஆனை கொண்டு இன்னைக்கு மக்காவையும் மதீனாவையும் தன் வசம் வைத்திருக்கிறது. மக்காவும் மதீனாவும் துருக்கியினுடைய கண்ட்ரோல்ல தான். வெளிப்படையில் வேணா இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாம். அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி தான் மக்காவை நாங்கள் அக்ரிமெண்ட்ல எடுத்திருக்கிறோங்கிற ஒரு பெரிய செயல் இருக்குது இன்னைக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் எங்கே அடக்குமுறைகள் வரலாற்றில் நீங்க எடுத்து பாருங்க. 70 வருஷம் கம்யூனிஸ்டுகள் குர்ஆனை அடக்குமுறையில் பிரிண்ட் செய்யக்கூடாது, மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் இருக்கக்கூடாது, குர்ஆன் வீட்டில் முஸ்லீம்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. எங்க? ரஷ்யால கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்ய 70 ஆண்டு காலங்கள். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, அந்த வருஷம்தான் ரஷ்யாவில் இருந்து 25 லட்சம் ஹாஃபிதுகள் உருவானார். 25 லட்சம் ஹாஃபிதுகள் உருவானார். குர்ஆன் அடக்குமுறையை வேறறுத்து விட்டு வெளியே எழுந்திருக்கு. எத்தனை நெருக்கடிகள் குர்ஆனுக்கு வந்தாலும் குர்ஆன் அதை வென்று காட்டும். இதுதான் குர்ஆனுடைய தனித்தன்மை. பெருமக்களே, அந்த குர்ஆனுடன் நமக்கான தொடர்பு என்ன? நம்ம என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம்? இந்த ரமலானுடைய காலத்தில் சுய பரிசோதனை செய்யுங்கள். கண்டிப்பாக நாளை கபரில் மலக்குமார்கள் மாத்திரம் கேள்வி அல்ல, மலக்குகள் மாத்திரம் கேள்வி அல்ல, குர்ஆனும் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கேள்வி கேட்கும். உங்கள்கிட்ட என்ன கேட்கும் தெரியுமா? மலக்கு வந்துட்டு போன பின்னால குர்ஆன் வருமா கபருக்கு. அத்தாரிஃபுனி, என்ன தெரியுமான்னு கேட்குமா? என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன? என்ன ஓதிருக்கியா? என்ன மனப்பாடம் செஞ்சிருக்கிறியா? என்ன சிந்திச்சிருக்கிறியா? என்ன அமல் செஞ்சிருக்கிறியா? என்ன மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறியா? இந்த 5 கடமைகள் குர்ஆனின் மீதான நமக்கு இருக்கிற கடமை. இந்த 5க்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த ரமலானை அதற்கான இடமாக ஆக்குங்கள். கொஞ்சமாவது ஓத முயற்சி பண்ணுங்க, ஓதுங்க. கொஞ்சமாவது மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்க. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அற்புதம். ஒரு 5 வயசு பையனாலையும் ஓத முடியும்.
5 வயசு பையனாலையும் ஓத முடியும், 70 வயசு பையனாலையும் ஓத முடியும். குர்ஆன்ங்கிறது அது ஓதுறவங்களுடைய திறமை கிடையாது பெருமக்களே. அல்லாஹ்வுடைய நேரடியான அற்புதம் அது குர்ஆன். அல்லாஹ்வுடைய நேரடியான அற்புதம். அகமது பக்ஷுங்கிறவர் சொல்லுவார், ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு வரலாறு. அவர் சொல்லுவார், பெரிய ஆலிம் அவர். நான் ஒரு சபையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆளையும் அறிமுகப்படுத்தினாங்க. இவர் ஹாஃபிது, இவர் ஹாஃபிது, இவர் ஹாஃபிது, இவர் ஹாஃபிது, இவர் ஆலிம் அப்படின்னாரு. அப்போ எல்லாரையும் ஹாஃபிதுன்னு சொன்னாங்க, என்ன மட்டும் ஆலிம். அப்போ நான் ஹாஃபில் ஆகலை. என் மனசில் நான் நினச்சேன், நானும் ஹாஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஓத ஆரம்பித்து 3 நாளில் குர்ஆனை ஹிஃப்து பண்ணுங்கிறார் அவர். குர்ஆனுக்கு மட்டுமே சாத்தியமான அற்புதம் குர்ஆன். அல்லாஹ் அந்த அற்புதங்களை நடத்தி காட்டுவான் பெருமக்களே. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ, இந்த வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டது, திருத்தங்களுக்கு அப்பாற்பட்டது. அது இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் குர்ஆன் இந்த உம்மத்தை பாதுகாக்கும். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே அந்த குர்ஆனுடைய தொடர்பில் பிடியில் நாம் இருக்கிற வரை அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் வானத்தில் இருந்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற கயிறு தான் குர்ஆன். சில பேர் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறாங்க, சில பேர் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்கன்னாங்க. எனவே அல்லாஹ்வினுடைய கயிறு பூமி நிறைந்திருக்கிறது. எனவே அதுடன் நம்முடைய தொடர்பை இறுக்கமாக ஆக்கணும், உறுதியாக ஆக்கணும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் முதல் கொண்டு குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.